நீ
தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஜெபம்லாம். பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி உடைய வார்த்தை ஆவியானவரே அபிஷேகித்து உடைய பிள்ளைகள் மத்தியில் அனுப்புவீராக. உடைய வசனம் அனுப்பின காரியமாய் வாய்க்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தேவனுடைய பிள்ளைகள் வேதம் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு நாம் ஒவ்வொருவருக்காகவும் இந்த உலகத்தில் சிலுவையிலே அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு எழுந்து ஆண்டவராய் இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இது வரைக்கும் ஆண்டவராய் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாத மக்கள் ஆண்டவராய் இயேசுவை ஆண்டவராக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராய் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் வெற்றியான ஆசீர்வாதமான ஒரு செழிப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கென்று நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். வேதத்தில் நாம் பார்க்கிறோம். பாருங்கள், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு நாம் ஒவ்வொருவருக்காகவும் இந்த உலகத்தில் வந்தார், சிலுவையிலே அடிக்கப்பட்டார், இரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு எழுந்து ஆண்டவராய் இயேசு இன்னைக்கும் ஜீவிக்கிறார். ஆண்டவராய் இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும்போது நமக்கு வெற்றியான ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு பெரிய செழிப்பான வாழ்க்கையை அவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆனால் அநேக இடங்களில் இப்படிப்பட்ட வெற்றியும் செழிப்பையும் ஆசீர்வாதங்களையும் அவங்க பிரசங்கிப்பதில்லை. அதை மக்கள் பாருங்கள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்குள்ளே அவங்க இல்லாத ஒரு காரணத்தில் அவங்க இருக்கிறாங்கன்றது நமக்கு தெரியும். ஏன் அப்படின்னா, வெற்றியும் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் அநேக பிரசங்கியார்கள் பிரசங்கிக்க முன்வரதே இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, செழிப்பு அப்படின்னாவே பணம் மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியுது, பணம் தான் அப்படின்றது. அல்லகோனிய செழிப்புன்றதை நான் ஏற்கனவே சொன்னேன். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் வேண்டுகிறேன் என்று இங்கே யோவான் சொல்கிறார். ஆனால் அநேக மொழிபெயர்ப்பில் பார்க்கும்போது அவர் விரும்புகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. விரும்புகிறேன் அப்படின்னா நம்ம வெற்றியாக ஆசீர்வாதமாக செழிப்பாக இருக்கிறதுக்கு தேவன் விருப்பமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார் என்பதை ஒருபோது நம்ம மறக்கக்கூடாது. பாருங்கள், அவருடைய விருப்பமெல்லாம் அவருடைய ஆசையெல்லாம் என்னென்னா, நம்ம செழிப்பாக இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்விலே ஆத்மாவிலே பாருங்கள், நம்முடைய சரீர சுகத்தில், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், நம்முடைய பொருளாதாரங்களில், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே பாதுகாப்பிலே எல்லாவற்றிலையும் நாம் செழித்திருப்பதை தேவன் விரும்புகிறார். அப்போ விரும்புகிறார்னா அவர் ஆசைப்படுகிறார். நல்ல ஒரு ஆசை. தேவனுடைய ஆசை எப்படிப்பட்ட ஆசைனா, நம்ம செழிப்பாக இருக்கணும், நம்ம ஆசீர்வதிக்கப்படணும், நாம் வெற்றியாய் வாழணுன்றது கர்த்தருடைய ஆசை, விருப்பம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் அவர் அப்படிப்பட்ட ஆசைப்படுகிறார்னா, பாருங்கள், பிள்ளைகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிள்ளைகள் பிறந்த உடனே பிள்ளைகளுக்கு நல்ல அவங்கள வளர்க்குன்னு சொல்லி தீர்மானம் எடுக்கிறது பெற்றோருடைய நல்ல ஒரு ஆசையாக இருக்குது, விருப்பமாக இருக்குது. பார்த்திங்கன்னா பிள்ளைகள் நல்லா இருக்கணும். பிள்ளை இருக்குதான்னா பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க, நல்ல துணி கொடுக்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரும்போது பிள்ளைகளை போய் ஸ்கூலில் சேர்க்குறாங்க, அப்புறம் காலேஜில் சேர்க்குறாங்க. நல்ல திருமண வாழ்க்கையை செஞ்சு கொடுக்கணும்னு விரும்புகிறாங்க. பிள்ளைகள் நல்லா இருக்குன்னு விரும்புகிறாங்க. இதெல்லாம் பாருங்கள், ஒரு தாய் தகப்பனுடைய ஒரு ஆசையாக இருக்குது. அதே போல் தான் நம்ம பரம தகப்பன் நம்முடைய தேவன் நாம் வெற்றியாக ஆசீர்வாதமாக செழிப்பாக இருப்பது அவருடைய ஆசையாக அவருடைய விருப்பமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் 1:12 சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். தேவன் என்ன அதிகாரம் கொடுத்திருக்கார்? தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் எபேசியர்கள் நிருபம் 1 சொல்லுது. எடுங்க, எபேசியர்கள் நிருபம் 1 5-6 நம்ம வாசிக்கலாம். சொல்கிறார், பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்திரங்களை தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி
நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். நல்லா சொல்கிறாரு, பிரியமானவருக்குள். யார் அந்த பிரியமானவர்? ஆண்டவராய் இயேசு தான் பிதாவுக்கு பிரியமானவர். வேறு சொல்லுது, நம்ம எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனோம். நாம் எல்லாரும் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற கல்வாரி இரத்தத்தின் புண்ணியத்தினாலே அவருடைய உயிர்த்தெழுதல் நிமித்தம் நம்மளை தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவருக்கு அந்த பிரியமான ஆண்டவராய் இயேசுக்குள்ளே நம்மளையும் பிரியமானவர்களாய் அவர் ஜெனிப்பித்திருக்கிறார். நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறபடினாலே ஆண்டவராய் இயேசுவை என்னைக்கு நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கே ஆண்டவராய் இயேசுவின் மீது என்ன பிரியம் தேவன் வைத்திருந்தாரோ அதே பிரியத்தை தேவன் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவர் மேலேயும் வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் சுவிகார புத்திரர்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். அவருடைய புத்திரர்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ வேதம் சொல்லுது, பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே என்று ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளைகளாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு பிள்ளை இருக்குன்னா, பிள்ளை பிறந்துருச்சுன்னா அந்த பிள்ளை அந்த வீட்டில் இருக்க எந்த பொருட்களை வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு உரிமை உண்டு. ஃப்ரிட்ஜை திறந்து அதுக்கு சாக்லேட் வேணுமா, அதுக்கு ஐஸ்கிரீம் வேணுமா, அதுக்கு கேக் வேணுமா, என்ன வேணுமா, ஃப்ரூட்ஸ் வேணுமா, எதுனாலும் அவங்க வீட்டு ஃப்ரிட்ஜை எடுத்து திறந்து சாப்பிட்டுக்கிறோம். எந்த தாயும் தகப்பனும் யாரும் கேள்வி கேட்கவே முடியாது. ஏன்னா சொல்லணும், யார் உங்கள் பிள்ளை அப்படின்னு சொல்லி தைரியமாக போய் எடுத்து என்ன செய்ய சாப்பிடுது. நான் சொல்கிறேன், அதே போல் தான் நம்முடைய தேவனும் நாம் ஆசீர்வதிக்கப்படும்படி, வெற்றி பெறும்படி, செழிப்படையும்படி தேவன் விரும்புகிறார். இது நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற உரிமையாக, அதிகாரமாக, ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நாம் செழிப்பாக இருக்கிறதை தேவன் விரும்புகிறார். செழிப்புனா கண்டிப்பாக ஆவிக்குரிய எல்லா காரியங்களும் நம்ம செழிப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் பொருளாதாரங்களே ஒரு பெரிய செழிப்போடு இருப்பதுதான் கர்த்தருடைய சித்தம், விருப்பம், அவருடைய ஆசை. அதுதான் நம்ம செழிப்படையணும் அப்படின்னு நினச்சாவே சில காரியங்களை நம்மளும் கொஞ்சம் சரி செஞ்சுக்கணும். அது என்னென்னா, நிறைய பேருக்கு பாருங்கள், வீட்டில் சில பிரச்சனைகள் வருது, பிசாசு சில பிரச்சனையை கொண்டு வர்றான் அப்படின்னா உடனே மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, போய் யாராவது ஒரு 10 பேர்கிட்ட போய் சொல்லணும். யாரையாவது ஒரு 10 பேர் சொல்லணும். நம்முடைய எல்லா பிரச்சனையும், ஒருவேளை சில நேரங்களில் சில பாரங்கள், மன பாரங்கள் இருக்கும். சில நேரங்களில் சில கடன் பிரச்சனைகள், சில கவலைகள், பாருங்கள் சில சுமைகள், இவை எல்லாத்தையும் கொண்டு போய் யார்ட்டையாவது இறக்கி வச்சிடணும். சொன்னால் தான் உங்களுக்கு பாருங்கள் பாரமே இறங்கின மாதிரி இருக்கும். இப்படி சொன்னீங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த நேரத்தில் பாரம் இறங்கணுமா இருக்கும். ஆனால் அது ஊரே போய் கடைசி உங்கள்கிட்ட அது அநேக பிரச்சனைகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டுரும். அதனால தான் நான் சொல்கிறேன், என்னுடைய பிள்ளைகளே, முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய பிரச்சனைகளை மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறத, மற்றவங்கள்ட்ட போய் பகிர்ந்து கொள்றதை கொஞ்சம் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஒன்று ஆண்டவருக்கு நமக்கும் அந்த விஷயங்கள் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், வெற்றி பெற முடியும், செழிப்படைய முடியும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, முதல் காரியமாக நீ கவனிக்கணும். குறிப்பாக மற்ற ஆள்கள்கிட்ட போய் நிறையா நம்முடைய சபையை சுமத்திடணும், எல்லாத்தையும் கொட்டிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிறைய பிரச்சனை நீங்கள் விலை கொடுத்து வாங்குறீங்கன்னு அர்த்தம். அதை ஒருபோதும் செய்வதை நிப்பாட்டிடணும். ரெண்டாவது எடுங்க, ஒரு வசந்த போகலாம். சங்கீதம் 35ஆம் அதிகாரம் 27. என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்ல கடவர்கள். என்ன சொல்கிறாரு? என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்ல கடவர்கள். தம்முடைய ஊழியக்காரருடைய சுகத்தை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலங்களில் அவர் தேவனுடைய தாசர்கள் என்று சொல்கிறத பார்க்குறோம். தேவனுடைய தாசர்கள் எல்லாம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, தாவீது போன்ற எல்லாரையும் தேவனுடைய தாசர்கள்னு பார்க்குறோம். அவங்கெல்லாம் தேவனுடைய வேலைக்காரர்கள், சர்வன்ட் ஆஃப் லிவிங் காட். ஆனால் நீங்களும் நானும் வி ஆர் சன் ஆஃப் லிவிங் காட் என்று நாம் பார்க்க முடியும். நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். அவங்க யார்? தேவனுடைய தாசர்கள். என்ன சொல்லப்போனால், ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர் பாருங்கள், இருக்க ஊழியக்காரருடைய சுகத்தையே இவ்வளோ விரும்பினார்னா பிள்ளைகளுடைய சுகத்தை என்ன அதிகமாக என்ன செய்வாராம்? அவர் விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளாக நம்ம வேலை சொல்லுது, பிள்ளைகளால் சுதந்திரமாமே. வீட்டில் யாராவது சிலர் வேலைக்கு வர்றாங்க, வீட்டுக்கு வேலை செய்கிறாங்க, ஏதோ சில காரியங்கள் செய்கிறாங்கன்னா அவங்க நல்லா இருக்குன்னு விரும்புகிறத விட பிள்ளைகள் நல்லா இருக்குன்னு சொல்லி விரும்புகிறது ரொம்ப ரொம்ப அதிகம்.
அதே போல தான் அருமையானவர்களே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, தாவீது போன்ற அந்த ஆதி பக்தர்கள் அவர்களை ஊழியக்காரர்கள் என்று வேதம் அழைக்கிறது. ஆனால் என்னையும் உங்களையும் வேதம் என்ன சொல்லுதுன்னா தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்குது. அப்போ ஒரு தாசர், ஒரு வேலைக்காரர்களுடைய சுகத்தை அவ்வளவு தேவன் விரும்புவார்னா, பிள்ளைகளுடைய சுகத்தை இன்னும் அதிகமாக தேவன் என்ன செய்கிறார், விரும்புகிறார், செழிப்பை விரும்புகிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறக்க கூடாது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் அந்த செழிப்பை, அந்த சுகத்தை விரும்புகிற கர்த்தரை மாதிரி நாமும் விரும்ப கற்றுக்கொள்ள வேண்டும். அநேகருக்கு வந்து பாருங்கள் இந்த விருப்பம் இல்லை. நிறையா பிரசங்கர்களை, ஊழியக்காரங்களை நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த பணத்தை குறித்து ஒரு நல்ல ஒரு வெளிச்சமே இல்லை. பணத்தை பற்றி பேசுனாவே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ நரகத்தில் நம்மளை தள்ளி விட்ருவாங்கன்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன் அருமையானவர்களே, நல்லா உனக்கு கவனிங்க. பணம் இருந்தால் தான் இந்த உலகத்தில் நிறைய காரியங்களை செய்ய முடியும். என்ன சொல்ல போனால் சொல்கிறாங்க பாருங்கள், சிலலாம் சொல்லுவாங்க, யோபு சொன்ன மாதிரி சொல்லுவாங்க, நிர்வாணியாக வந்தோம், நிர்வாணியாக போனோம். ஆனால் அவரே சொல்கிறாரு, அவர்கிட்ட எவ்வளோ தெரியுமா, அவர் நிர்வாணியாக இருந்தார் நீங்கள் நினச்சிங்களா? நிர்வாணியாக வந்தார், நிர்வாணியாக போனார் யோபு. ஆனால் நிர்வாணியாக இருந்தாருன்னா கிடையாது. தெரியுமா அவங்க? அப்படின்னா யோபு மகா பெரிய கோடீஸ்வரன், கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதுங்க. 7000 ஆடு. சும்மா அந்த அவரை மாதிரி ஒரு கிழக்கத்தி புத்தகங்களில் பெரிய பணக்காரர் அவர் தான். கிட்டத்தட்ட சரித்திர வல்லுநர் சொல்கிறாங்க, யோபு வந்து ஆபிரகாம் அதே வாழ்ந்த அதே காலத்தில் வாழ்ந்துருக்கலான்னு சொல்கிறாங்க வேத வல்லுநர்கள். பெரிய கோடீஸ்வரன். அப்படி இருக்கக்கூடிய ஒரு, ஆனால் நிர்வாணியாக வந்து நிர்வாணியாக போதனேன்னு ஏன் சொன்னார்னா, அவருக்கு பாவம் நிறைய கவலை, நிறைய ப்ராப்ளம், அதனால தான் அப்படி பேசுகிறாரு. தவிர அவர் வந்து அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர். அது மட்டும் இல்லை, வேதத்தில் பார்த்தீங்கன்னா 42ஆம் அதிகாரத்தில் நிர்வாணியாக வந்தேன், நிர்வாணியாக போனேன்னு சொன்ன அந்த யோபு சொல்கிறாரு. அவர் யோபு 42 பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன வச்சான், முன்னால் இருந்ததை விட எல்லாச்சும் என்னச்சான் டபுள் ஆகிடுச்சு. முன்னால் 7000 இருந்துச்சுன்னா இப்போ எத்தனை, 14000. முன்னால் 3000 இருந்துச்சுன்னா இப்போ 6000. எல்லாம் டபுள் ஆயிடுச்சுங்க. அப்படின்னா யோபு நிர்வாணியாக வந்தார், நிர்வாணியாக போனார். அதான் உண்மைதான். எல்லா பேருமே நிர்வாணியாக தான் இருந்தோம், எல்லோரும் நிர்வாணி தான் என்ன செய்கிறோம், போகிறோம். ஆனால் நிர்வாணியாக உலகத்தில் வாழ முடியாதே. அப்போ என்னென்னா அந்த உலகத்தில், அதனால தான் ஒரு 7000 ஆடு வச்சுருந்துருக்காரு. நம்ம ஊரில் எங்கள் பெரம்பலூரில் 7000 ஆடை பார்த்துருக்கீங்களா? 7000 ஆடு வச்சுருக்காரு அவர். 14000 ஆடு. அவ்வளோ பெரிய பணக்காரர். ஆனால் இவங்க என்ன பிடிச்சிக்குவாங்கன்னா, நம்ம யோபு தான் நம்ம அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அவர் ரொம்ப நல்லா தெளிவாயிட்டார், முன்னால் இருந்த விட டபுள் ஆகிட்டார் அவர். அப்போ இந்த மாதிரி நல்ல சில காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அவர் ஊழியக்காரருடைய சுகத்தை, செழிப்பை விரும்புகிற தேவன், தம்முடைய பிள்ளைகளுடைய சுகத்தை, செழிப்பை விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு ஆசை இருக்கும், வெளியே காட்ட மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? மதுரையில் ஒரு கதை இருக்குது. ஒரு நாள் புதுசாக கல்யாணமான ஒரு மருமான முதலாவது ஆடி விருந்துக்கா வந்தவருக்கு பாருங்கள், இந்த அம்மா ஆசையா, அத்தை மாமியார் எல்லாருக்கும் எள்ளு வாங்கி, எள்ளு தான் அறுவடை பண்ணியிருப்பாங்களே, எள்ளை வாங்கி நல்லா வெல்லம் போட்டு இடித்து கொடுத்தா அந்த எள்ளு உருண்டையே ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, மருமையை வந்திருக்காரே, பரவாயில்ல, எள்ளு உருண்டை கொடுப்போன்னு சொல்லி மாமியார் நல்லா இடித்து எல்லாம் பண்ணிட்டு இருந்துருக்குறாங்க. எல்லாம் பண்ணி போய் கையில் கொடுத்தா, தட்டில் எல்லாம் வச்சு கொடுத்தா அவர் சொல்கிறார், அதெல்லாம் எனக்கு வேணாம் அத்தை, அதெல்லாம் வேணாம் அத்தை, அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். அதெல்லாம் கடைசி பார்த்தீங்கன்னா என்ன கூத்தாகி போச்சு. எள்ளு உருண்டை எப்படி செய்வாங்கன்னா, இங்கே இப்போலாம் மிக்ஸி வந்துருச்சு, தனியாக ஆட்டோடலாம் இருக்குது, தனியாக இருக்குது. இன்றைக்கெல்லாம் வந்து கிரைண்டர் இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா, அது மாதிரி அப்படி இருக்கும். அந்த உரலில் தான் உங்கள் குத்தணும். இவர் வேணான்னு சொல்லிட்டு இருந்த அந்த மருமையை திடீர்னு போய் என்ன பண்ணாரா, அங்கேயும் பார்த்துருக்காரு, மாமனார் மாமியா பொஞ்சாதி யாருமே இல்லை. போனவர் வேணான்னு சொன்னவர் என்ன பண்ணார், இருந்தாலே தலையை போய் அந்த உரலுக்குள்ளே உள்ள விட்டார். உரலுக்குள்ளே விட்டு உள்ளே ஒட்டியிருக்கெல்லாம் கொஞ்சம் நக்கி சாப்பிடலான்னு பிளான் பண்ணியிருந்துருக்கிறார். ஏன்னா இவர் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி மாமனார் மாமியார் முன்னாள் பெரிய ஆள் காமிக்கிற மாதிரி ஆள். போனவர் கடைசி என்ன ஆகி போச்சு, தலை உள்ளே போய் மாட்டிக்கிச்சு. மாட்டிக்கிட்டு அவர் அப்படியே துடிக்கிறார் மனுஷன். அப்படி இப்படின்னு என்னடா சத்தம் கேட்குன்னு வந்து பார்த்தா, மாமனார் மாமியார் பொஞ்சாலும் வந்து பார்த்தா தலை ஆடிக்கு வந்தாலும் இப்படி ஆகி போயிட்டாரே. இப்படி மாட்டிக்கிட்டு எதுக்கியா உள்ளே போனேன்னா, கொடுக்கும் போதே மரியாதையை வாங்கி சாப்பிட்ருக்கலாம். என்னங்க சாப்பிட்டுக்கலாம், மரியாதையாக கொடுக்கும் போதே எள்ளு உருண்டை வாங்கி சாப்பிடலாம், என்ன அதில் கௌரவம் இருக்குது. இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு கடைசி பாருங்கள், மானம் போனால் தான் மிச்சம் இல்லையா. இந்த மாதிரி சில ஊழியக்காரர்களும் சில விசுவாசிகளும் அந்த உலகத்தில் இருந்துக்கிட்டு, ஒன்றும் வேணாம் ஆண்டவரே, ஒன்றும் வேணாம், எதுவும் வேணாம், கடைசி உரலுக்குள்ளே போய் மாட்டின பிறகு தான் விஷயம் புரியுது. கடைசி கடைக்காரன்ட்ட போய் மாட்டிக்கிறது,
அப்புறம் கொடுத்த வேண்டாம் வந்து அவன் 4 திட்டுறது, அப்புறம் வாடகைக்காரன் வந்து கால் கத்துறது, இதெல்லாம் எப்படின்னா அந்த உரலில் மாட்டின மாதிரி தான் இல்லையா? மான மரியாதைலாம் போயிடும். கேட்டால் ஆனால் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ண மாட்டோம். ஒன்றும் வேணாம் ஆண்டவர், உங்கள் பாதம் மட்டும் போதும். இப்படி ஒரு ஜெபத்தை பண்ணுற நிப்பாட்டிட்டு முதல் என்ன பண்ணுன்னா, நல்லா கவனிங்க, ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஆசையுடைய மக்களாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவரே சொல்கிறாரு, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி செழிப்பாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன்னு ஆசைப்படுறேன்றாரு. அவர் ஆசைப்படும் போது நம்ம ஆசைப்பட்டா தப்பா? எந்த தவறுமே கிடையாது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாருங்கள், அந்த ஆசையெல்லாம் படக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அவர் எப்படி ஆசைப்படுறாரோ, அவர் எப்படி விரும்புகிறாரோ அதே விருப்பத்தை உடையவர்களாக, அதே ஆசை உடையவர்களாக நாமும் இருக்க வேண்டும். 4வதாக நாம் பாருங்கள் வந்து நம்முடைய தேவனுடைய தேவையெல்லாம் எப்படி சந்திக்கிறார் என்பதை வந்து நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா பார்க்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறையெல்லாம் பாருங்கள், உங்களுடைய குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று இந்த வசனம் கரெக்டாக சொல்லியிருக்கான். நல்லா கவனிங்க, இந்த மகிமையிலே நிறைவாக்குவார் என்ற பதம் வந்து ஆங்கில வேளாண்மைகள் அப்படி இல்லை. அது எப்படி இருக்குன்னா, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுக்குள் உங்கள் குறைவுகள் எல்லாம் இப்பொழுதே நிறைவாக்குவார். இப்பொழுதே நிறைவாக்குவார். மகிமையில் நிறைவாக்குவார் கிடையாது. மகிமையில்னா பரலோகத்தில் போய் எதையும் நிறைவாக்க போகிறது இல்லை. ஏன்னு கேளுங்க, பரலோகத்தில் போய் உங்களுக்கு வீட்டு வாடகை கிடையாது. பரலோகத்தில் போய் நீங்கள் அரிசி வாங்க போகிறது இல்லை. பரலோகத்தில் போய் நீங்கள் வந்து பிள்ளைகளுக்கு ஸ்கூலில் ஃபீஸ் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. பிள்ளைகளுக்கு போய் பாருங்கள், மற்ற ஏதோ சில பொருட்களை வாங்கி கொடுக்குறது என்னது வாங்கணும்னு அவசியம் இல்லை. இவர் என்ன சொல்கிறாரு, என் தேவன் தம்முடைய மகிமை மேல் நிறைவாக்குவார் கிடையாது. ஏன்னா மகிமையில் ஒன்றை கவனிங்க, அங்கே போய் நம்ம ட்ரெஸ் எடுக்க போகிறோமா? யாருக்கும் எந்த ட்ரெஸ்ஸுமே தேவைப்படாது. ஏன் தெரியுமா? நாம் எல்லாரும் அவரை போலவே இருக்க போகிறோம். என்ன சொல்ல போனால் தேவதூதர்களை போல ஒரு பெரிய பிரகாசமுள்ள ஒரு 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 சரீரம் நம்ம கொடுக்கப்பட போகுது. அங்கே போய் எந்த ஜவுளி கடை இருக்காது, அங்கே போய் எந்த ஹோட்டல் இருக்க போகிறது இல்லை. அப்படி இருக்கும்போது அங்கே நம்முடைய குறையெல்லாம் நிறைவாக்கணும்னு அவசியமும் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ இங்கே சொல்கிறாரு, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுக்குள் உங்கள் குறையெல்லாம் இப்பொழுதே நிறைவாக்குவார். இப்பொழுதே இந்த உலகத்திலே நிறைவாக்குற தேவனாக இருக்கிறார். ஏன் இப்பொழுதே நிறைவாக்கணும்? இங்கே தேவைகள் இருக்குது. இங்கே நமக்கு பண தேவை எவ்வளோ இருக்குது? காலையில் எந்திரிச்சதுலேருந்து சாயங்காலம் தூங்குற வரைக்கும் தூங்கிட்டு இருக்கும்போது பணம் தேவைப்படுது. எத்தனை ஃபேன் ஓடுது, எத்தனை லைட் போட்டுட்டு இருக்கிறோம், எங்கே ஏசி ஓடுது, என்னென்ன ஓடுதுங்க இன்றைக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி மிஷின்ஸ் வந்துருச்சு பார்த்தீங்களா? அப்போ நல்லா கவனிங்க, இதுக்கெல்லாம் இன்றைக்கி பணம் தேவைப்படுது. அப்போ நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா இன்றைக்கி உள்ள காலமே வேறு. அப்போ இன்றைக்கி எவ்வளோ பணம் தேவைப்படுது? பணம்லாம் அதுக்கு தேவைப்படுது. இதுக்கு போய் பரலோகத்தில் போய் என்னை நிரப்புங்கன்னு சொன்னால் அங்கே யாருக்கு எது நிரப்புவாங்க? எந்த பணமே தேவைப்படாதுங்க. ஆனால் இங்கே சொல்கிறாரு, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுக்குள் குறையெல்லாம் இப்பொழுதே நிறைவாக்குகிறார். இதை அடிக்கடி நம்ம என்ன பண்ணணும், இதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண நல்லா சொல்லணும். தேவை வரும்போது என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுக்குள் என் குறையெல்லாம் நிறைவாக்குகிறார் பேசணும். பாருங்கள், அடுத்து எடுங்க 3 யோவானில் 2ஆம் வசனம் சொல்லுது, மனது ரொம்ப முக்கியம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். என்ன சொல்கிறாரு? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து செழிப்பாக இருக்கும்படி விரும்புகிறேன். பிரியமானவனே, ஆத்துமா அந்த மனது, இந்த மனது விரும்பணுமா? பாருங்கள், என்ன விரும்பணும்? வாழ்ந்து செழிப்பாக இருக்கும்படி மனது வந்து விரும்பணும். விரும்பினா தான் நம்ம வந்து கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்கள். தாவீது என்ன சொல்கிறார் பாருங்களேன். 1ஆம் வசனத்தில் கூட அதை வாசிக்கலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என்ன சொல்கிறாரு? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே, மனதில் வந்து பாருங்கள், நல்ல கவனி. அதனால தாவீது வந்து ஒரு சாதாரண ஆட்டு மேய்ப்பனாக இருந்த அந்த மனுஷனை கர்த்தர் ஒரு ராஜாவாக தேவன் ஏற்படுத்தினார். நல்ல ஒரு ஆசை உள்ள மனுஷன் பாருங்கள். நல்ல கர்த்தரை அவர் சொல்கிறாரு, நன்மையும் கிருபையும்
என் ஜீவனில் நாளெல்லாம் தொடரும். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி இருந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எப்படி சொல்கிறார் பார்த்தீங்களா? ஏன்னா இதெல்லாம் நல்ல ஆசை, நல்ல ஒரு ஆசையுடைய அந்த தாவீது அப்படி பேசுனதுனால தான், அப்படி விரும்பினதுனால தான் கர்த்தர் அவர் மேலே ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்து அந்த திட்டத்தை அவர் மூலமாக நிறைவேற்றினார். பாருங்கள், எந்த ஆசையுமே இல்லாத, எந்த விருப்பமே இல்லாத ஒரு 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 ஆளை போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நடக்கிறதெல்லாம் நடந்துட்டு போட்டுங்க, கொடுத்தா கொடுக்கட்டுங்க, கொடுக்கலன்னா வேணாங்க, இப்படி இருக்க ஆளை வச்சு என்ன நீங்கள் பண்ணுவீங்க? ஆனால் யாருமே அப்படி இருக்கிறதில்ல. காலையில் எழுந்திரிச்சா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சபைக்கு வரணும், மற்ற நாளில் காலையில் திங்கக்கிழமை ஆச்சுன்னா எல்லாம் பேக் பைய கையெல்லாம் தூக்கிட்டு ஒரே ஓட்டம் தான். ஏன்னா ஆசை இல்லாமல் வேலைக்கு போகிறீங்களா? நீங்கள் ஆசை இல்லாமல் போய் சம்பளம் வாங்குறீங்களா? ஆசை இருக்குது. ஆனால் பிரசங்கம் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை கேட்டுக்குங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆசைப்படக்கூடாது, எதுவும் நீங்கள் விரும்பக்கூடாது அப்படின்னு பேசுகிறது. ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி செழிப்பாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன். அவருடைய விருப்பம் நம்ம செழிப்பாக இருக்கிறது தான் விருப்பம், நாம் சுகமாக இருப்பது தான் விருப்பம். அப்போ அந்த விருப்பத்தோடு கூட நாமும் விரும்பணும், நாமும் ஆசைப்படணும். பாருங்கள், கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ஆசையை ஒழிக்கிற விஷயம் கிடையாது. இது என்னது? ஆசைப்படுகிற ஒரு வாழ்க்கை. பாருங்கள், ஐந்தாவதாக செழிப்பிலே நம்முடைய மனது ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது. எடுங்க, ரோமர் கலர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எடுங்க சீக்கிரம். நீங்கள் இப்பிரவிந்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் இப்பிரவிந்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். என்னென்னா, அந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் தருத்திரம், பயங்கரமான கடன் பிரச்சனைகள், பயங்கரமான பணப்பிரச்சனைகள். எங்கே நீங்கள் பாருங்கள், நிறைய பணப்பிரச்சனைனால மக்கள் பாதிக்கப்படுறாங்க. சிலர்லாம் சொல்லப்போனால் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, பணத்தை பிரச்சனையை எதிர்கொள்ள முடியாமல். பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை அப்படிலாம் போயிட்டுருக்கு. ஆனாலும் இதெல்லாம் நம்முடைய பார்வை அங்கிட்டு போகாமல், நம்முடைய மனதை அந்த பக்கம் செலுத்தாமல், ஐயோ இவங்கெல்லாம் பணப்பிரச்சனை இப்படி ஆகிட்டாங்களே, அவங்க பணப்பிரச்சனை அப்படி ஆகிட்டாங்களே, இவங்க இப்படி ஆகி போயிட்டாங்களே, இப்படியெல்லாம் விட்டுட்டு நம்ம எதை பார்க்கணும்? ஆண்டவருடைய வசனத்தை பார்க்கணும். ஏன்னா செழிப்பை கொடுக்குற தேவனை நம்ம பார்க்கணும். அவர் சொல்றார், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், உடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நோக்கி பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். நம்முடைய பொருளாதார தேவைகளை, நம்முடைய செழிப்பை விரும்புகிற தேவனை நம்ம நோக்கி பார்க்கும்போது நம்முடைய பொருளாதார தேவைகள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறாருங்க? சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போ முதல்ல ஆசைப்பட்டு நம்ம அவரை நோக்கி பார்க்கும்போது என்ன ஆகும்னா, அவர் நம்முடைய எல்லா தேவையிலையும் என்ன செய்கிறாருங்க? சந்திக்கிறவராக இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால், இந்த உலகத்தில் மனுஷங்க அவங்க இப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க, இவங்களுக்கு சில பணப்பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு அவ்வளோ சில பணப்பிரச்சனை இருக்குது. சில தோல்விகளுக்கு முக்கிய காரணம் நல்ல ஆண்டவருடைய வசனங்களை விசுவாசிக்காதனால, அந்த ஆசைப்படாதனால தான். ஏன்னா போகிற சபையில் அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் நான் சொல்கிறேங்க, இந்த வசனத்தை மட்டும் நீங்கள் விரும்பினீங்கன்னா, ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த ஊரில் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஏன் சொல்லுது? என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி கிறிஸ்து இயேசுக்குள் உங்கள் குறையெல்லாம் இப்பொழுதே நிறைவாக்குவாருங்க. எனக்கெல்லாம் இதை குறித்து ஒரு பெரிய வைராக்கியம் இருக்குது. நான் சொல்கிறேன், இந்த நாட்டுக்கு போகணும், அந்த நாட்டுக்கு போகணும். ஏன் கேட்குறேன்? இந்த ஊரில் தேவன் எவ்வளோ பெரிய செழிப்பு வச்சிருக்காரு உங்களுக்கு தெரியுமா? அந்த ஊரில் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த ஊரில் நான் சொல்கிறேன், சேலஞ்சாக சொல்கிறேங்க, இந்த ஊரில் அவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார். அநேகருக்கு இந்த விஷயம் தெரிய மாட்டேது. பாருங்கள், கேட்டால் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் ரொம்ப ட்ரை அப்படின்வாங்க. கேட்டிங்கன்னா பக்கத்தில் நம்ம திருச்சி மாவட்டத்தில் தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார், பெரிய சபையின் போதகர். அவர் சொன்னார், ஒரு நாள் நாங்கள் அவரை பார்த்து பேசுகிறேன்னு சொல்கிறேன், பாஸ்டர் உங்கள் ஊர் ரொம்ப ட்ரை இல்லை பாஸ்டர் அப்படின்னாரு. எங்கள் ஊர் ட்ரை இல்லை பாஸ்டர், எங்கள் ஊர் ஹை பாஸ்டர் அப்படின்னேன். இப்போ இல்லை, இப்போ பேசுனா கூட நீங்களாம் ஏற்றுக்குவீங்க. நான் சொல்கிறது 25 வருஷத்துக்கு முன்னால் பேசினேங்க, இதே பேச்சை பேசினேன். அந்த நாட்களில் இவ்வளோ வசதிகள் என்கிட்ட கிடையாது. இன்றைக்கி பார்த்தா நான் சொல்கிறேன், நான் என்ன பேசணும், நான் என்ன செழிப்பை பேசணும், அதை தேவன் அப்படியே இங்கே நிறைவேற்றி இருக்கிறார். தேவனுடைய பிள்ளையிலே நல்லா ஒன்று நீங்கள் கவனிங்க. செழிப்புன்றது நீங்கள் விரும்பி கர்த்தர் ஆசைப்படுறாரு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன். நீங்கள் விரும்புனீங்கன்னா கர்த்தர் இந்த ஊரில் உங்களை தேவன் ஆசீர்வதித்தே ஆவார். உங்களை ஆசீர்வதிக்க விடவே மாட்டார். பாருங்கள், அப்போ ஏன் நீங்கள் விரும்பணும், நீங்கள் ஏன் நீங்கள் ஆசைப்படணும் அப்படின்னா, அவரே ஆசைப்படுறாரே, அவரே விரும்புகிறாரே. பாருங்கள், அந்த உலகத்து மக்களவே நீங்கள் பார்க்கக்கூடாது.
மற்ற ஆள்கள்லாம் நான் நம்ம சபைக்கு வர மக்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு சொல்கிறேன், மற்ற விசுவாசி எப்படி இருக்கிறாங்க, மற்ற ரட்சிக்கப்படாதவங்க எப்படி இருக்காங்க, அதெல்லாம் பார்க்காதீங்க. கர்த்தர் உங்களை எந்த வழியில் வேணாலும் ஆசீர்வதிக்க முடியும். ஒரு வழியாக அழைக்கப்பட்டுச்சுன்னா 1000 வழிகளை தேவனால் திறக்க முடியும் என்பதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க தேவனுடைய பிள்ளையிலே. அப்போ நம்முடைய மனது மட்டும் மாறலைன்னா, மனது மட்டும் செழிப்பாக இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு நாளும் யாரும் செழிக்க போகிறது இல்லவே இல்லை. அதனால தான் நம்முடைய மனது மாறணும். நம்முடைய மனதில் நம்முடைய ஆத்மா செழிப்படையணும். செழிப்படுறீங்க எதை பார்க்குறீங்க? பக்கத்து வீட்டுக்காரன், ஏற்ற வீட்டுக்காரன், அவன் அப்படி இருக்கான், இதை விட்டுருங்க. முழுக்க முழுக்க இந்த வேதத்தை பாருங்கள். வேதத்தில் எதை பார்க்குறேன்னு நான் சொல்லவா? பாருங்கள், ஒரு பகுதிக்கு நம்ம போகலாம். எடுங்க, ஆபிரகாம் பாருங்கள். நீங்கள் பார்க்கும்போது யாரை பார்க்கலான்னா ஆபிரகாம் பாருங்கள். ஆபிரகாம் எவ்வளோ பெரிய செழிப்பான மனுஷன். கவனிங்க. ஆபிரகாம் ஒன்றுமில்லாத ஒரு மனுஷனாக வந்தான் கல்தேயர் தேசத்திலிருந்து. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து அவர் சொல்கிறாரு, ஆபிரகாமை நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி என்ன உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், உனக்குள்ள பூமியில் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். எப்படி பார்த்தீங்களா ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதித்தார்? ஒன்றும் இல்லாமல் வந்த ஒரு ஆளுங்க, ஒரு சாதாரண ஒரு ஏழை மனுஷன், அவனை கர்த்தர் ஆசீர்வதிச்சு ஆதியாகமம் 13:2 சொல்கிறாரு. அவன் ஆசீர்வதிச்சு அவன் சொல்கிறான், கர்த்தர் ஆபிரகாமை பொன்னையும் வெள்ளியும் கொடுத்தவனை பெரிய சீமான் ஆக்கிட்டார் ஆண்டவர். எப்படிங்க? சீமான் பெரிய கோடீஸ்வரனை மாற்றிட்டார். அந்த தேவன் அப்படிப்பட்ட அந்த ஆபிரகாம் மாதிரி மனுஷர்களை வேதத்தில் நம்ம பார்க்கணும். ஈசாக்கை நீங்கள் எடுத்துக்கங்க. எல்லாரும் தேசத்தை விட்டே போகிறாங்க. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் இருக்குது. 1ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 13, 14, 15 வசனத்துக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தேசத்தை விட்டே அவன் எல்லாரும் ஓடுறான். ஆனால் ஈசாக்கு அந்த தேசத்தில் அவர் சொல்கிறான், நான் கர்த்தர் அவன்கிட்ட வர்றாரு பாருங்க, நான் உன் தகப்பனாய் ஆபிரகாமுடைய தேவன், இந்த இடத்த விட்டு நீ போயிடாத. எடுங்க ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் எடுங்க, நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 26 அங்கே பாருங்க, நானே வாசிக்கிறேன். ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகி அபிமெலேக்கிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாய் ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். பாருங்க, அடுத்து சொல்றாரு, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியாயங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்குள்ள இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். நல்ல கவனிங்களா. அப்படியே இந்த வார்த்தையை வசனத்தை கேட்டான் இல்லையோ, எல்லா பேரும் ஊரை விட்டு ஓடி போயிட்டான். ஆனால் ஈசாக்கு மட்டும், என் தகப்பனாய் ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிக்க முடியுமே ஆனால் என்னை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். தேசம் முழுவதும் பஞ்சம், எல்லாரும் ஊரை விட்டு ஓடுறான். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இங்கே குடியிருப்பா. எவ்வளவு கஷ்டமான வேலை பார்த்தீங்களா? ஆனாலும் அவன் என்ன பண்ண, அதுக்கு மறுப்பு தெரிவிக்கலை. அதுக்கு என்ன பண்ணுறான் பாருங்க, அங்கே வாசிக்கிறேன் 12ஆம் வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். நல்ல கோணி. அடுத்த வசனம் பாருங்க, அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விழித்து எடுத்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரம் இருந்தபடினால் பெலிஸ்தியரன் மேல் பொறாமை என்ன பண்ணாங்களாம், பொறாமை கொண்டு பொறாமப்படுற அளவுக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சிட்டாருங்க. எப்படி? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டனால. மற்ற நீங்கள் உலகத்து மனுஷனை பார்த்தீங்கன்னா, உலக பிரச்சனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோறு வந்துடும். நம்முடைய தேவையை எப்படி கர்த்தர் சந்திப்பார் அப்படின்னு யோசிப்போம். இந்த ஊரை விட்டே ஓடிடலாமா அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன் தகப்பனை ஆபிரகாமுடைய தேவன், இந்த தேசத்தை விட்டு நீ போகக்கூடாது, இருங்க அப்படின்றாரு. இருந்தாங்க அந்த வருஷத்தில் அவன் எல்லா தேசத்தில் இருக்கிற நிலத்தில் பூரா வச்சிருப்பான்னு நான் நினைக்கிறேன். அந்த வருஷத்தில் அவன் 100 மடங்கு பலன் அடைந்தான். 100 மடங்கு பலன் அடைஞ்சு அவனுக்கு என்னாச்சா, பொண்ணு வெள்ளி எல்லாம் பெருகி அநேக பணிவிடைக்காரிகளும் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுது. எப்படி பார்த்தீங்களா? அப்போ கர்த்தர் சொன்னார், அந்த வார்த்தையை பார்த்தான், அதை ஆசைப்படலாம் விதை வச்சுருக்க முடியுமா? விதை விதைச்சான், வரும் எதிர்பார்த்தான், கர்த்தர் கொடுத்தாரு. அதே போல தான் யாக்கோபு நீங்கள் எடுத்தீங்க ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் கோலும் கையுமா இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு போகிறான். பாதான ஆறாமிலிருந்து போகிறான். அங்கே போனால் அவனுடைய மாமனார் 10 முறை அவனுடைய சம்பாத்தியத்தை ஏமாத்துறார் லாபான். ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருந்து என்ன பண்ண தெரியுமா, 2 பரிவாரங்களோடு
2 பெரும் பொருளாதார கூட்டத்தோடு ஆடு மாடு எல்லாத்தோட கர்த்தர் வர வைக்கிறாரு. எப்படிங்க அதெல்லாம் நடக்குது அப்படின்னா, நம்முடைய தேவன் நல்ல ஆசைப்படுகிற தேவன். பிரியமானவனே, ஒரு ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி செழிப்பாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன். ஏன் இந்த பிரசங்கியார்கள்லாம் இந்த மாதிரி கூத்தலாம் பண்ணி மக்களை ஏமாத்துறான்றான்? இவனுக்கு பொருளாதாரத்தை பற்றி பேச தெரியல, பைபிள்லேருந்து எடுக்க மாட்டான். என்ன பிரச்சனை தெரியுமா அந்த ஆளுகளுக்கு? ஒருவேளை பரலோகத்துக்கு அங்கே பரலோகத்தில் போய் ஆட்கள்லாம் பணக்காரெல்லாம் விட்டு போயிடுவாரான். அப்புறம் எதுக்கு நீங்கள் தசமம் வாங்குறீங்க? பணம் தான் நீங்கள் வேணான்றீங்களே. ஏமாத்து வேலை இதெல்லாம். பணம் வேணாம், அது வேணாம், இது வேணாம், ஒரு ஒன்றும் வாங்கிடக்கூடாது விசுவாசிய. ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அருமையானவர்களே, செழிப்பை விரும்புங்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப்பு, தாவீது மகா பெரிய ஒரு ஐஸ்வர்யவனாக இருந்தாங்க. ஒரு சாதாரண ஆட்டு மேய்ப்பான தாவீதை தேவன் ஐஸ்வர்யவனாக மாற்றினார். அவன் ஆசைப்பட்டான். அந்த ஆசைதான் அவனை குறித்து தேவ சித்தம் திட்டம், ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் அவன் மேலே வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அவனே சொல்கிறான், நான் ஜீவனுடைய தேசத்தில் என்னது கர்த்தருடைய நன்மையை காணுவேன் என்று விசுவாசியாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்? கெட்டு போயிருப்பேன்றான். நன்மையை காணுவேன்னா விசுவாசிக்கலை, நான் ஆசைப்படலைனா நான் கெட்டு போயிருப்பேன். நானும் அந்த மற்ற ஆட்டு மேய்ப்பன மாதிரி நானும் ஆணு மேய்ச்சிட்டு தான் இருந்திருப்பேன். ஆனால் நான் ஒன்று விசுவாசித்தேன், ஜீவனுடைய தேசத்தில் நன்மை காணுவேன் என்று நான் விசுவாசித்தேன், ஆசைப்பட்டேன். தாவீது அதை ஆசைப்பட்டான். அதே போல் தேவனுடைய பிள்ளையிலே நம் பாருங்கள், ஆபிரகாம் ஆசைப்பட்டான், ஈசாக்கு ஆசைப்பட்டான், தாவீது பாருங்கள், யாக்கோப்பு, தாவீது போன்ற எல்லாருமே இந்த ஆசீர்வாதங்களை, இந்த செழிப்பை விரும்பினார்கள். பாருங்கள், ஆசைப்பட்டார்கள். தேவன் அவர்களுக்கு அதை கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் நம்மளும் அது மாதிரி தான் விரும்பணும். இன்னைக்கு நம்மளை கர்த்தர் என்ன சொல்கிறார் பாருங்கள். நம்ம யார் கூட உட்காந்துருக்கோமா? இன்றைக்கி ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கொண்டவங்களாம் யாருன்னா, எடுங்க ஒரு வருஷத்துக்கு போகலாம். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், மத்தேயு 8ஆம் அதிகாரம் எடுங்க பாருங்கள். 8ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் பாருங்கள். வாசி. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். எப்படி சொல்கிறார் பாருங்கள், நல்ல கவனிங்க, இந்த விஷயத்தை கவனிக்கணும். அநேகர் என்ன பண்ணுவாங்களாம், கிழக்கிலும் மேற்கிலும் என்னது இருந்து வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்களோட என்ன செய்வார்களாம்? பந்தி இருப்பார்கள். நல்லா பாருங்கள், ஆபிரகாம் எவ்வளோ பெரிய பணக்காரன், ஈசாக்கு எவ்வளோ பெரிய பணக்காரன், யாக்கோப்பு எவ்வளோ பெரிய பணக்காரன். இவங்களை யார் கூட நம்மளை ஒப்பிடுறாருன்னா, ஆபிரகாமோட, ஈசாக்கோட, யாக்கோப்போடு கூட என்னையும் உங்களையும் அவங்களோட பந்தி இருக்கும்படி நம்மளை என்ன செய்வாராம்? வைப்பாராம். பாருங்க எப்படி பார்த்தீங்களா? அந்த தேவனுடைய ராஜ்யம்னா ஆண்டவராக இயேசுவை நமக்கு என்னைக்கு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கே நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ணியிருக்கிறோம்? பிரவேசித்து இருக்கிறோம். அப்போ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்களுடைய அந்த பந்தியில் நம்மளையும் தேவன் உட்கார வச்சிருக்காருன்னா அவங்க எவ்வளோ பெரிய பணக்காரங்க, எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவான்கள். அவங்களோட கூட நம்மளையும் பந்தி இருக்கும்படி செய்திருக்கிறாராம். பாருங்க, அவர் அங்கே செய்கிறேன்னு சொல்லி அவர் சொல்கிறார் பாருங்க. அந்த வசனம் சொல்லுது, யாக்கோப்பு என்பவர்களோடு பந்தி இருப்பார்கள். அப்போ இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம ஒவ்வொருவரும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்போடு பந்தி இருக்கும்படி நம்ம என்ன பண்ணியிருக்கோமா? ரட்சிக்கப்பட்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அப்போ ஆபிரகாம மாதிரி, ஈசாக்க மாதிரி, யாக்கோப்ப மாதிரி நாம் அந்த விருப்பத்தை உடையவர்களாய், பிரியமானவன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன் என்ற அந்த விருப்பமுடையவர்களாக நாம் என்ன செய்யணுமா? இருக்க வேண்டும். இவங்க இதெல்லாம் விரும்ப வேணாம், இந்த பொருளாதாரமே வேணாம் அப்படின்றதுக்கு இந்த எல்லா ஊழியக்காரர்களும் ஒரு டாபிக் எடுக்கிறாங்க. அதை மட்டும் நீங்கள் பார்த்து முடிச்சிடுவான். லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் எடுங்க, சீக்கிரமாக முடிக்கலாம். எடுங்க. ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பூர்ணமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு எனும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யாவனுடைய வாசலரே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாக இருந்தான். நாய்களோ வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதர்களால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்தில் ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன் தகப்பனாய் ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரிலே தேய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே,
நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்திலே உன் நன்மையிலே அனுபவித்தால் லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான், அதை நினைத்துக்கொள். இப்பொழுதும் அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். நல்ல கவனிங்க, இந்த கதையை ஏன் சொன்னார் இயேசு? நல்ல இந்த விஷயம் புரிஞ்சுக்கணும். இது ஆபிரகாம், அதாவது தரித்திரம் பூரா எங்கே போயிடுவான்? நல்லா கவனிங்க, பிச்சைக்காரன் பூரா எங்கே போயிடுவான்? பரலோகத்துக்கு போயிடுவான். பணம் வச்சிருக்காள் பூரா நரகத்துக்கு போயிடுவான். அப்படின்ற மாதிரி இந்த கதையை சித்தரிக்கிறாங்க. நல்லதை நீங்கள் கவனிங்க. இந்த கதையினுடைய நல்ல இந்த கரெக்டை நீங்கள் புரிஞ்சுங்க. இது எதுக்கு சொல்லப்பட்ட கதைனா, ஒரு மனுஷன் ஆண்டவராக இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டால் அவன் எங்கே போக முடியும், ஆண்டவராக இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லையானால் அவன் எங்கே போக முடியும்னு சொல்லப்பட்ட கதையை தவிர, இது இருக்கிற பிச்சைக்காரன் பூரா பரலோகத்துக்கு போயிடுவான், இருக்கிற பணக்காரன் பூரா நரகத்துக்கு போயிடுவான்னு சொன்ன பிரசங்கமே கிடையாது. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பணம் கையில் இருந்தால் கண்டிப்பாக அவங்க எங்கே தான் போவாங்க? நரகத்துக்கு தான் போயிடுவாங்க. அப்படின்ற மாதிரி ஒரு படத்தை சித்தரிக்கிற கதையை சொல்கிறாங்க. என்னவா அப்படின்னா, நல்ல இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இந்த பிச்சைக்காரனாக இருந்த லாசர் இருக்கான்ல, இவன் யார் தெரியுமா அப்படின்னா, முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இவன் ஆபிரகாமுடைய பிள்ளை. இவன் ஒரு யூதர் அந்த கதையை தான் சொல்லிட்டு இருக்கிறார். இவன் எங்கே போய் விடப்படுறான் அப்படின்னா, இவன் ஒரு ஆபிரகாமுடைய பிள்ளை. இவன் மரித்த பிறகு எங்கே போகிறான்? ஆபிரகாமுடைய மடிக்கே போகிறான். மரிச்ச உடனே அவன் எங்கே போகிறான்? ஆபிரகாமுடைய மடிக்கு போகிறான். ஆனால் அதே வேளையிலே நல்ல கவனிங்க, இந்த பூலோகத்தில் வாழும்போது அவனுக்கு நல்ல அறிவு இல்லாமல் போச்சு. என்ன அறிவு இல்லைன்னா, ஐஸ்வர்யமானா இருக்கிறான். அவன் வீட்டுக்கு முன்னால் போய் உட்காந்து அவன் கீழே விழுந்து போடக்கூடிய அந்த என்னது அந்த துணிக்கைகள் போட்டிருக்கல, அந்த கீழே சிந்துறது அப்படி இருக்காங்க. நம்ம ஊர் பாசப்படி சொல்கிறேன், நீங்கள் யாரும் கோச்சிக்கிற வேண்டாம். யார் இந்த மாதிரி கீழே போட்டால் எடுத்து சாப்பிடுவாங்கன்னா, நம்ம ஊரில் சொல்கிறாங்கல்ல எச்சி சோறு சொல்கிறாங்கல்ல, அதை சாப்பிடக்கூடிய ஒரு பிச்சைக்காரங்க உட்காந்துருக்குறாங்க. அதை கூட சாப்பிட விடாமல் 2 நாய் வேற நிற்கிது. இவன் சாப்பிட்றவங்க நாய் எடுத்துகிட்டு ஓடி போயிடுது. இப்படி ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன் இந்த உலகத்தில் வாழணுமா? கொஞ்சம் நீ யோசிங்க, எல்லாருமே நீங்கள் யோசிக்கணும். இதை போய் ஒரு பிரசங்கியார்கள் பிரசங்கிக்கிறாங்களே, நம்ம எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டணும், எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அவ்வளவு நமக்கு நல்லது, அவ்வளோ போய் நம்மளை பரலோகத்தில் ஆண்டு போய் தேற்றுவார், இங்கே தேற்றப்படுவார்னு ஒரு வசனம் போட்டிருக்கு பார்த்தீங்களா? அது எதுவாக இருக்குன்னா, ஆபிரகாம் என்ன பண்ணியிருப்பான்னா, அவனை மண்டல ஒரு கொட்டு போட்டு, ஏன்டா என் மானத்தை வாங்கிட்டியாடா நீ? ஒரு ஆபிரகாமுடைய பிள்ளை, அவன் உன் பக்கத்து வீட்டுக்காரன் சோறை கீரை போடுவான், எப்போ நீ சாப்பிடுவோன்னு எதிர்பார்த்துட்டு நீ உட்காந்துருக்கிறது ஏதாவது ஒரு நியாயமா? நீ யார்? ஆபிரகாமுடைய பிள்ளை. நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பின் தேவன் அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு தேவனை உடைய ஒரு மனுஷன், நீ ஒரு பிச்சைக்காரனா போய் அங்கே உட்காந்துட்டு கஞ்சிக்கு போய் அவன் போட சோறை ஊற்றுறதுக்கு சரியாக உட்காந்துட்டு இருக்கியா, அதை கூட நாய் தின்னுட்டு போகிற அளவுக்கு இருக்குதே. கண்டிப்பாக அதை சொல்லியிருப்பான். அதாங்க நடந்துச்சு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, லாசரு மாதிரி நம்ம இந்த உலகத்தில் கஷ்டப்படணுமா, அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியுமா? நல்ல கவனிங்க, அப்படி கிடையாது. ஆண்டவராக இயேசுவை ஒரு மனுஷன் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டால் கண்டிப்பாக பரலோகத்துக்கு தான் நம்ம என்ன செய்வாங்க? போவான். எந்த மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்க, பஸ்ஸில் போகிறீங்கன்னா ஒரு டிக்கெட் எடுத்துடுறீங்க. சில ஊழியக்காரங்க சொல்கிறாங்க, நாங்கள் எங்கள் சபையை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். யார் பரிசுத்தப்படுத்துகிறாரா? நல்ல கவனிங்க, பரிசுத்தப்படுத்துறது பாசுப்படுத்துறது கிடையாது. யார் படுத்துறது தெரியுமா? அது கர்த்தருடைய வேலை, பரிசுத்த ஆவியானுடைய வேலை. இது நம்ம அந்த கூட்டம் செஞ்சாங்க, இந்த கூட்டம் செஞ்சாங்க, அவங்க அப்படி பண்ணாங்க, இவங்க இப்படி பண்ணாங்கன்னு சொல்லி ஃபுல் பீட்டில் இருந்துட்டு மற்றவங்கள குற்றப்படுத்தி அவங்கள வேதனைப்படுத்தி அவங்கள அப்படியெல்லாம் நியாயம் தீர்த்து பரிசுத்தப்படுத்துறது வேலை இல்லவே இல்லைங்க. இது முழுக்க கர்த்தருடைய ஆவியானவர் தேவ வசனத்தை கொண்டு தனிப்பட்ட ரீதியிலே மக்களோடு பேச வேண்டும். ஒருவேளை நான் பிரசங்கம் பண்ணுறேன்னா அந்த வார்த்தையை வச்சு கர்த்தர் அவங்களோட பேசி அவங்கள சரி பண்ணலாம். ஆனால் போயிட்டு பாருங்கள், நீங்கள் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் ஒரு மாதிரி கண்டஸ்ட் பண்ணுறது பேசும்போதே, ஒரு நல்ல ஒரு கையில் ஒரு காசோட அன்றைக்கி பிரசங்கம் போகிறான் தான். அன்றைக்கி ஒரு பாஸ் சொல்கிறாரு, யாரோ ஒரு ஆள் திடீர்னு கொஞ்சம் முடி வளர்த்துட்டு வந்துட்டானா, இருந்தாலும் சொல்கிறான். அப்போ பாஸ் சொல்கிறான், சகோதரனே சகோதரியே, முடியை நீ சகோதரன் இப்படிலாம் இருக்கலாமா? ஒரு ஆண்டோடைய பிள்ளை அரைஞ்சிக்கு முடி வச்சிடக்கூடாது. நிறைய ஊழியக்காரங்க இப்போலாம் பரவாயில்ல. முன்னாலாம் நான் நினைக்கிறேன் ஒரு 10-20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாலாம் பார்த்தீங்கன்னா, 40 வருஷம் முன்னால் எப்போ பார்த்தாலும் இந்த முடி வெட்டுற வேலை, சட்டை போடுற வேலை, செருப்பு போடுற வேலை, இதுதான் பிரசங்கமே நடக்கும். ஆனால் நல்லா கவனிங்க, இப்போ தீர்க்கமாக நம்ம ஒன்றை புரிஞ்சுக்கிறணும், சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அங்கே லாசரு தான் ஐஸ்வர்யவான் என்று விரும்பவில்லை, அவன் ஆசைப்படலை, அதனால தான் அவன் தரித்திரனாக இருந்தான். ஆனால் ஐஸ்வர்யவான் இருக்கானே, ஐஸ்வர்யவனுக்கு பணம் சும்மா வந்திருக்குமா?
நீங்கள் எல்லோரும் வேலைக்கு போகிறீங்க, நல்ல ஒரு இடம் வாங்குறீங்க, வீடு கட்டுறீங்கன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளோ வேலை செஞ்சு அந்த பணத்தை சம்பாதிக்கிறீங்க. நான் நினைக்கிறேன் அந்த ஐஸ்வர்யமான அந்த மாதிரி சம்பாதிச்சிருப்பான், அவனுக்கு அப்படி தான் பணம் வந்திருக்கும். ஆனால் அவன்கிட்ட இருந்த ஒரு தப்பான வேலை என்னென்னா, அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத மனுஷன். இவன் தரித்திரனாக இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மனுஷன், இவன் பணக்காரனாக இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத மனுஷன். அதனால தான் இவங்க 2 பேரும் என்னன்னா, இவன் ஆபிரகாம் அடிக்கு போயிட்டான், அவன் நரகத்தில் போய் அங்கே கிடக்கிறான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, சொல்லப்போனால் பாதாளத்தில் போய் கிடக்கிறான். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ பிச்சைக்காரனாக இருக்கிறதா பணக்காரனாக இருக்கிறது இது இல்லை, வித்தியாசம் இல்லை. என்ன வித்தியாசம்னா, நீ ஆண்டவராக இயேசு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறியா இல்லையா, அதான் காரணம். அப்போ என்ன சொல்கிறாருன்னா பார்த்தீங்கன்னா, இது ஆண்டவராக இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்ட ஒரு தேவனுடைய மனுஷன் அவன் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்கு தேவன் ஒரு நல்ல ஒரு ஆதாரமான ஒரு கதையை சொல்லியிருக்காரே தவிர, இது பூரா இருக்கிற பிச்சைக்காரன் பூரா பரலோகத்துக்கு போயிடுவான், இருக்கிற ஐஸ்வர்யம் பூரா எங்கே போயிடுவான், நரகத்துக்கு போயிடுவான்றக்க பண்ண பிரசங்கம் இல்லவே இல்லை. ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். அப்போ அவன் சொல்கிறான், சரி இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிங்க. அப்படியே அந்த ஐஸ்வர்யம் ஒன்று விரும்புகிறான். என்ன விரும்புகிறான் தெரியுமா? இந்த மாதிரி நான் தான் அப்படி தப்பு பண்ணிட்டேன், ஆனால் என்னுடைய சகோதரர்கள், எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, அவங்களும் இந்த பாதாளத்துக்கு வராதபடி அவங்களுக்கு போய் இந்த செத்துப்போன லாசரு அனுப்புங்கன்னு சொல்லி அவனை திரும்ப இந்த உலகத்துக்கு அனுப்புன்னு ஒரு கேள்வி கேட்குறான். உடனே அங்கே அந்த ஆபிரகாம் சொல்கிறாரு, அங்கே யார் இருக்கா, மோசையும் தீர்க்கதரிசியிலும் உண்டு. அவன் சொல்கிறான் உடனே, இல்லை அவங்க சொல்கிறான் ஒரு மேலும் கேட்க மாட்டான், நீங்கள் இவனை அனுப்புனீங்கன்னா செத்து போனவனே அவன் சொல்கிறான்னு கேட்பானா. நல்ல வேலை அவனை அனுப்பலை. ஏன் தெரியுமா? இப்போ திடீர்னு ஒரு நாள் செத்து போனாலே நம்ம பெரம்பலூர் ரோட்டில் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க, பிரசங்கம் வேறு பண்ணுறாரு, கர்த்தர் நல்ல ஒரு பிரசங்கம், எத்தனை பேர் கேட்பீங்க? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஐயோ புதைச்ச போனால் திரும்ப வந்துருச்சுங்க, 5 நாளுக்கு பிறகு எந்திரிச்சு வந்துருச்சுங்கன்னு சொல்லுவீங்க. யாராவது போய் கேட்பானா? ஆனால் அவர் சொல்கிறாரு, மோசையும் தீர்க்கதரிசிகளும் அங்கே உண்டு, அவங்க பிரசங்கம் பண்ணுவாங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், ரட்சிக்கிறார், இங்கே வந்தேன்னா நீ செழிப்பட பேசுவார் தேவனுடைய பிள்ளையிலே. அப்போ இந்த 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 பகுதியினுடைய நோக்கம் என்னன்றதை நீங்கள் கவனிக்கணும். கதை என்னென்னா, ரட்சிக்கப்பட்டால் ஒரு மனுஷன் எங்கே போகலாம்? ஆபிரகாமுடைய இடத்துக்கு போகலாம். ரட்சிக்கப்படலைனா பிசாசுக்காக உடைய தூதருக்காக உண்டாக்கப்பட்ட அந்த பாதாளம் எரி நேரத்தை தான் போவான்ற காமிக்கிறார் ஆண்டவர். இந்த இடத்துல பணக்காரன் ஏழன்ற சப்ஜெக்ட் கிடையாது. சப்ஜெக்ட் என்னென்னா, ஆண்டவராக இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட மனுஷனும் ஏற்றுக்கொள்ளாத மனுஷனுக்கான விஷயம் தானே தவிர இது பணக்காரன் ஏழன்ற விஷயத்துக்கு இல்லவே இல்லை. அது மட்டும் இல்லை, இன்னொன்று, ஒருவேளை அப்படி இருந்தால் லாசரு கண்டிப்பாக ஒரு ஐஸ்வர்யவனாய் ஒரு பணக்காரன் என்ன செஞ்சு இருந்திருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. ஒரு பிச்சைக்காரனாக இருக்கிறனால அங்கே ஆண்டவருடைய நாமத்துக்கு எந்த ஒரு மகிமையும் இல்லவே இல்லை. ஏங்க அப்படி வந்துச்சு அப்படின்னா, லாசரு அவன் ஆசைப்படலை. என்னன்னு சொல்ல போனால், அவன் ஆசைப்பட்டிருக்கணும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுடைய ஆசீர்வாதங்களை அவன் ஆசைப்பட்டு அதை பெற்றுக்கொள்ளும்படி வாஞ்சித்திருப்பானே, ஆனால் கண்டிப்பாக கர்த்தர் என்ன செஞ்சிருப்பார், அவனுக்கு கொடுத்திருப்பார். அப்போ இன்றைக்கும் கூட தேவனுடைய பள்ளியிலே நம்ம எல்லாருமே நம்முடைய மனதில் ஒரு நல்ல ஆசையுடையவர்களாக இருக்கணும். என்ன ஆசைனா, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபை போல நானும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஐஸ்வர்யம் அல்ல, ஒரு செழிப்புடைய ஒரு மனுஷனாக நான் வாழ வேண்டும் என்ற அப்படிப்பட்ட ஒரு ஆசையுடைய மக்களாய் இருக்கும்படி தேவன் நம்மை அழைக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம். பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வாக்கு மாறாத உடைய அன்புக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் கூட பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன்னு சொன்னேன். அந்த விருப்பத்தோடு கூட நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் செழிப்பாக இருப்பது, நாங்கள் சுகமாக இருப்பது, நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது உமக்கு பிரியமாக இருக்கிறபடியால், நீர் விரும்புகிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த விருப்பத்தோடு கூட நாங்கள் ஒவ்வொருவரும் இணைந்து கொள்ளும்படி ஆவியானவர் எங்களுடைய மனதை நீர் மறுரூபமாக்கினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆசையை விருப்பத்தை உடைய ஜனங்களுக்குள்ள வைத்தருள்வீராக, அதை நிறைவேற்றுவீராக ஆண்டவரே. நீர் அப்படி செய்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். இயேசு ராஜாவுக்கு ஜெய், இயேசு ராஜாவுக்கு ஜெய், இயேசு ராஜாவுக்கு ஜெய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.